ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்பெனிஸா 2013ல டைரக்டர் சாப்டருக்குள்ள நம்ம என்டர் ஆக போறோம். ஸோ இந்த சாப்டர்ல டைரக்டர்ஸோட பவர் என்ன, அவரோட ரெகுலேஷன் என்ன, ஸோ அவர் என்னெல்லாம் மேனேஜ் பண்ணுவார், அவர் நம்ம எப்படி நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம், அவரோட டிஸ்குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ A to Z போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பற்றி ஃபுல் ப்ரொவிஷனுமே இந்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பற்றி உள்ள ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 149 இருந்து 172 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ 149, 150, 151, ஸோ அதிலிருந்து 172 வரைக்கும் எல்லா செக்ஷனுமே டேரக்டர்ஸோட ரிலேட்டட் செக்ஷன் ஓகேங்களா. ஓகே, ஸோ டேரக்டரை பொறுத்த வரைக்கும் மீனிங்கை செக்ஷன் 234 நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டேரக்டர் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர் வந்து செக்ஷன் 149 இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் டேரக்டர் செக்ஷன் 164 நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எதுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஒரு டேரக்டருக்கு இவர் சிஏ முடிச்சிருக்கணும், சிஎம்ஏ முடிச்சிருக்கணும், இல்லை பிகாம் இல்லை சிஎஸ் முடிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி எந்த குவாலிஃபிகேஷனும் டேரக்டர்ஸுக்கு கிடையாது. அந்த தொழிலை பற்றி அவர் தெரிஞ்சிருந்தாலே போதும் ஓகேங்களா. அண்ட் அட் த சேம் டைம் அந்த டேரக்டருக்கு மேலே எந்த டிஸ்குவாலிஃபிகேஷனும் இருக்காது ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து நான் ஒரு கம்பெனியில் டேரக்டர் ஆக போகிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ஜெயிலில் நான் இருந்திருக்கிறேன், அக்யூஸ்டாக இருந்திருக்கிறேன், ஸோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நான் பண்ணியிருக்கேன்னா என்ன டேரக்டர் ஆகுவாங்களா? மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எனக்கு எந்த டிஸ்குவாலிஃபிகேஷனும் இல்லை அப்படின்னா என்ன டேரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும், டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு பெர்சனை கூப்பிட்டு ஒரு டேரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவர் மேலே ஏதாச்சும் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்குதா அது எல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னா அவரை டேரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி செக்ஷன் 164 நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 161 அடிஷனல் அல்டர்னேட் நாமினியை பற்றி நம்ம பார்ப்போம். ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் டேரக்டர் பற்றி செக்ஷன் 151 நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் டேரக்டர் உமன் டேரக்டரை பற்றி செக்ஷன் 149 வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் ஆஃப் டேரக்டர் ஓகே. ஸோ டேரக்டரை எப்படி வெக்கேட் பண்ணுவாங்க செக்ஷன் 167 அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ரிமூவல் ஆஃப் டேரக்டர், ஒரு டேரக்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத செக்ஷன் 169 நம்ம பார்ப்போம். ரிசைனேஷன் ஆஃப் டேரக்டர் செக்ஷன் 168 நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இது எல்லாமே எப்படி அவங்கள வெளியே அனுப்புறது ஓகே. ஸோ டேரக்டரை வெளியே அனுப்புறது ஃபுல்லாக வந்தோம்னா வெக்கேஷன், அவர் லீவ் ஆகுறது, ரிமூவல் ஆஃப் டேரக்டர், ஒரு டேரக்டரை வேணுக்குன்னே நம்ம ரிமூவ் பண்ணுவோம். எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் சேர்ந்து இந்த டேரக்டரை வந்து ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி செக்ஷன் 169 ரிமூவல் ஆஃப் டேரக்டரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷனை நம்ம 169 நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். ரிசைனேஷன் ஆஃப் டேரக்டர் செக்ஷன் 168 ஓகேங்களா. ரிசைனேஷன்னா நானே வாலண்டியராக போய் ரிசைன் பண்ணுவேன் ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனியில் டேரக்டராக இருக்கிறேன், நானே வாலண்டியராக போய் ரிசைனேஷன் லெட்டரை கொடுத்து நான் ரிசைன் பண்ணுறேன். அது செக்ஷன் 168 நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படி அவங்க ஜாயின் பண்ணுறாங்க, பை ஓன் கேண்டிடேச்சர் ப்ளஸ் ஓஆர் ஓகேங்களா. ஸோ அவரே போய் வந்து என்ன பண்ணுறாரு, நான் வந்து டேரக்டர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓன் கேண்டிடேச்சர் வந்து அவர் ஒரு மெம்பர், அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துல அவர் வந்து கேண்டிடேச்சர் ஓகேங்களா. ஸோ வாக்காளர் மாதிரி அவர் வந்து அவரோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாரு. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஓஆர் பாஸ் பண்ணி தான் அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ செக்ஷன் 160 நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு டேரக்டர்ஸ் மினிமம் எத்தனை இருக்கணும், மேக்ஸிமம் எத்தனை வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் வரைக்கும் மினிமமாக இருப்பாங்க. ஸோ ஏன்னா ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மெம்பர் தான் ஓகேங்களா. ஸோ கேங்கும் அவர் தான், லீடரும் அவர் தான், அப்படிங்கிறப்போ மெம்பரும் அவர் தான், டேரக்டரும் அவர் தான். ஸோ மினிமம் டேரக்டர் வந்து 1 person தான் ஓகேங்களா. ஓகே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் இன் ஓபிசியும் 1 தான் ஓகே. அதுவும் அண்ணன் தாங்க, அப்போ நீங்களாம் போங்க அப்படிங்கிற மாதிரி ஓகே. ஸோ ப்ரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மினிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து 2 person வந்து மினிமம் இருப்பாங்க. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் 3 members வந்து மினிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் ஓகேங்களா. ஓகே, ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் அப்போ எத்தனை பேர், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் எல்லா கம்பெனிலுமே 15 number ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் இருப்பாங்க ஓகேங்களா. எக்ஸப்ட் கவர்மெண்ட் கம்பெனி செக்ஷன் 8 கம்பெனியை தவிர மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் இஸ் லிமிட்டட் டு 15. பட் கவர்மெண்ட் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் கிடையாது ஓகே. ஸோ இந்த ரூல்ஸை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் எத்தனை டேரக்டர் வேணால் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் ஃபார் கவர்மெண்ட் கம்பெனி. செக்ஷன் 8 கம்பெனிலையுமே மேக்ஸிமம் எத்தனை நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் இப்போ நம்ம கம்பெனியில் 15க்கு மேலே டேரக்டர்ஸ் வேணும், இந்த லிமிட்டை 15+ அதாவது 16, 17 டேரக்டர்ஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மீட்டிங்கில் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் எஸ்ஆர் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் 15க்கு மேலே 15+ டேரக்டர்ஸாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா.
ஓகே, ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் கேன் பி அப்பாயிண்டட் அஸ் டேரக்டர்ஸ். டேரக்டர் ஸ்பெல்லிங் வந்து இதில் எரர் இருக்குது. ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் டேரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். ஒரு கம்பெனியை, ஃபேமை, எல்எல்பியை நீங்கள் டேரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு தனிநபர் இண்டிவிஜுவலை மட்டும் தான் நீங்கள் டேரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ரொட்டேஷன் அண்ட் நான் ரொட்டேஷன் டேரக்டர் செக்ஷன் 152 6 and 7 கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ ரொட்டேஷன் டேரக்டர்னா என்ன? ரிட்டையர்மெண்ட் ஒரு டேரக்டர், இப்போ நான் வந்து டேரக்டராக இருக்கிறேன்னா என்ன 1 வருஷம் இல்லை 2 வருஷத்தில் என்னை ரிட்டையர்மெண்ட் பண்ணிடுவாங்க. ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டு எனக்கு பதிலாக இன்னொருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லை என்னையே திரும்ப அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் தான் ரொட்டேஷன் டேரக்டர். ஓகே, ஸோ டெம்பரவரியாக தான் இருப்பேன். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நான் இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனில் விட்டுட்டே இருப்பாங்க. அதான் ரொட்டேஷன் டேரக்டர். நான் ரொட்டேஷன் டேரக்டர்னா பெர்மனண்ட்டாக அந்த டேரக்டர் வந்து அந்த கம்பெனிலே தான் இருப்பாங்க, சீட்டை தைச்சிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க தான் நான் ரொட்டேஷனல் டேரக்டர். கிளியரா? இன் பப்ளிக் கம்பெனி எக்ஸ்க்ளூடிங் இண்டிபெண்டன்ட் டேரக்டர், இண்டிபெண்டன்ட் டேரக்டரை நம்ம இந்த ரொட்டேஷன் லிஸ்ட்டில் கொண்டு வர முடியாது. ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ட் டேரக்டரை தவிர ஆர்டிகிள் மே சே தட் ஆல் டேரக்டர்ஸ் ரிட்டையர். ஆர்டிகிள்ஸ் ஏஓஏல சொல்லியிருப்பாங்க, சப்போஸ் எல்லா டேரக்டர்ஸுமே ரிட்டையர்மெண்ட் ஆகணும், வருஷம் வருஷம் ஏஜிஎம் நடக்கிறப்போ எல்லா டேரக்டர்ஸுமே ரொட்டேஷனில் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்னா எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் ஆகணும். ஓகேங்களா? பட் ரொட்டேஷனல் டேரக்டர்ஸுக்கு ஒரு ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியில் மினிமம் 2/3 ஆஃப் த டேரக்டர்ஸ் வந்து ரொட்டேஷனல் டேரக்டர்ஸாக இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9 person இருக்கிறாங்க, 9 டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா 2/3 அப்படிங்கிறப்போ என்ன வரும்? 6 டேரக்டர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ மினிமம் 6 நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் டேரக்டர்ஸாக இருக்கணும். வருஷம் வருஷம் அவங்க என்ன ஆவாங்க? ரிட்டையர்மெண்ட் ஆகி மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் ஆகலாம், ரிட்டையர்மெண்ட் ஆகி மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் ஆகலாம், இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வேற ஒருத்தர் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் மினிமம் 2/3 ஆஃப் த டேரக்டர்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் 9 person இருக்கிறாங்கன்னா அதில் 6 டேரக்டர்ஸ் வந்து ரொட்டேஷன் டேரக்டர் தான் இருக்கணும், அதாவது டெம்பரரி டேரக்டராக இருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அதில் 1/3 ஆஃப் த டேரக்டர் ரிட்டையர் ஆன் எவ்ரி ஜென்ரல் மீட்டிங். இந்த ரொட்டேஷன் டேரக்டர் 6 இருக்காங்களா, 6ல் 1/3 போட்டிங்கன்னா 2 person வரும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஏஜிஎம்லேயும் 2 members வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகணும். கிளியரா? ஸோ ரொட்டேஷனல் டேரக்டர் மொத்த டேரக்டர் 9 person இருக்கிறாங்க, அதில் 2/3 போட்டினா 6 members வரும். ஸோ இந்த 6 டேரக்டர்ஸ் வந்து ரொட்டேஷனல் டேரக்டராக இருப்பாங்க. இதில் ஒவ்வொரு ஏஜிஎம்லேயும் மினிமம் 1/3 ஆஃப் த டேரக்டர் அப்படிங்கிறப்போ ரொட்டேஷனல் டேரக்டர் 6ல் 1/3 நீங்கள் போட்டிங்கன்னா மினிமம் 2 டேரக்டர்ஸாவது அங்கே ரிட்டையர்மெண்ட் ஆகணும் வருஷம் வருஷம். ஓகே, ஒவ்வொரு ஏஜிஎம்லேயும் மினிமம் 1/3 ஆஃப் த டேரக்டர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகணும். ஓகே, இஃப் ஏஜிஎம்ஏ நடக்கலை அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய டேரக்டர் அப்படியே வெக்கேட் பண்ணிட்டு வெளியே போயிடுவார். அவருக்கு பதிலாக வேறு யாரையும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க, எந்த ரீஅப்பாயின்மெண்ட்டும் அங்கே நடக்காது. ஏஜிஎம் நடக்கலைனா, ஓகேங்களா? ஏஜிஎம் நடக்கலை அப்படின்னா அந்த டைமில், ஓகே, ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஏஜிஎம்ல இந்த ரிட்டையர்மெண்ட் டேரக்டர் வந்து அப்படியே வெளியே போயிடுவார். அந்த இடத்துல ரீஅப்பாயின்மெண்ட் எதுவுமே நடக்காது. ஓகே, இஃப் ஏஜிஎம் வந்து நடக்குது அப்படின்னா வேக்கன்சி இஸ் ஃபில்டு பை, அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. ஸோ அந்த வேக்கன்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டு பை ரீஅப்பாயிண்டிங் த ரிட்டையரிங் டேரக்டர். அந்த வெளியே போன டேரக்டரே மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சம்ஒன் எல்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அது செக்ஷன் 160 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு பதிலாக இன்னொரு பெர்சனை வந்து டேரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அந்த வேக்கன்சியை அப்படியே விட்டுடலாம். அவர் வெளியே அனுப்பியாச்சு, அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 சிச்சுவேஷன்லையும் கண்டிப்பாக ஓஆர் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 3 சிச்சுவேஷன்லையும் அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் ஓஆர் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணால் மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட் டேரக்டரை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். இல்லை அந்த ரிட்டையர்மெண்ட் டேரக்டரை ரிட்டையர்மெண்ட் பண்ணிவிட்டு புது டேரக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஓஆர் பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அந்த வேக்கன்சியை அப்படியே ஃபில் பண்ணாமல் விடுறதுக்கு. ஓகே, ஸோ ரிட்டையர்மெண்ட் பண்ணியாச்சு, ரீஅப்பாயின்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வேக்கன்சி அப்படியே விடுறதுக்கும் ஓஆர் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இஃப் ஏஜிஎம் அட்ஜான்ட், ஏஜிஎம் நடக்கலை, போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இஃப் ஓஆர் நாட் பாஸ்ட் ஆன் ஏஜிஎம், அந்த அட்ஜான்ட் ஏஜிஎம்லையுமே ஓஆர் வந்து பாஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் ரீஜனல் கிடையாது, ரிட்டையர்மெண்ட் டேரக்டர். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது மட்டும் இந்த எரர் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ரீஜனல் டேரக்டர் கிடையாது, ரிட்டையர்மெண்ட் டேரக்டரை ஆட்டோமேட்டிக்காக ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஏஜிஎம் நடக்குது, அங்கே ஓஆர் வந்து பாஸ் பண்ணல, அட்ஜான் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் பிளேஸ் அதே டைமில், நெக்ஸ்ட் வீக் அதே டே அதே பிளேஸ் அதே டைமில் ஏஜிஎம் வந்து என்ன பண்ணுவாங்க? அட்ஜான் பண்ணிடுவாங்க. ஸோ போஸ்ட்பான் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா
அங்கேயுமே அந்த டைம்லையுமே ஓஆர் வந்து பாஸ் பண்ணல. ஏஜிஎம்ல ஓஆர் வந்து பாஸ் பண்ணினா ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய டேரக்டர், இப்போ நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னா என்னையே மறுபடியும் ஆட்டோமேட்டிக் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. எக்ஸப்ஷன், இந்த மாதிரி என்னையே திரும்ப ஆட்டோமேட்டிக் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எக்ஸப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசொல்யூஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. ரீசொல்யூஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஃபேவர் அன்ஃபேவர் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அன்ஃபேவர் ஓட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால ஓஆர் வந்து பாஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்போது என்ன ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போது என்ன ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஓட்டிங் நடந்துகிட்ருக்கு. அன்ஃபேவர் ஓட் அதிகமாக இருக்குது, அதனால் ரீசொல்யூஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து இது அப்போஸ் பண்ணுறாங்க, ஓட் வந்து அப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க, அன்ஃபேவராக ஓட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஓஆர் வந்து பாஸ் பண்ணல, ரீசொல்யூஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ரீஜனல் ரிட்டையர்மெண்ட் டைரக்டர் எக்ஸ்பிரஸ்டு அன்வில்லிங்னஸ். இப்போ நான் ரிட்டையர்மெண்ட் டைரக்டர், எனக்கு மறுபடியும் இந்த கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் என்ன ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. அப்புறம் ரீஜனல் ரிட்டையர்மெண்ட் டைரக்டர் டிஸ்குவாலிஃபைடு, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலையை பண்ணிட்டு நான் கேஸில் உள்ளே போயிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரீசன்மெண்ட் ஆகிட்டேன், டிஸ்குவாலிஃபைடு ஆகிட்டேன், மறுபடியும் என்ன ரிட்டையர்மெண்ட் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஓஆர்ஆர் எஸ்ஆர் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டியே ஓஆரும் எஸ்ஆரும் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் என்ன ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேண்ணா, அந்த மாதிரி நடக்கும். இப்போ நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன், மறுபடியும் என்னை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஓஆர் அண்ட் எஸ்ஆர் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் என்ன ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கான்ட்ராவென்ஷன் அண்டர் செக்ஷன் 162 பார்க்குறப்போ அந்த கான்ட்ராவென்ஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த 5 கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது, ரிட்டையர்மெண்ட் டைரக்டரை மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஓகே. ஸோ திரும்ப ஒரு ரீகால் பார்க்கலாம். ஸோ ரொட்டேஷன் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் 2/3 ஆஃப் த டைரக்டர் வந்து ரொட்டேஷன் டைரக்டராக இருக்கணும். மினிமம் 2/3 ஆஃப் த டைரக்டர். அந்த ரொட்டேஷன் டைரக்டர் 2/3ல் 1/3 வந்து ஒவ்வொரு ஏஜிஎம்லையும், ஒவ்வொரு வருஷம் ஏஜிஎம்லையும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டே வருவாங்க. சப்போஸ் ஏஜிஎம் வந்து நடக்கல அப்படின்னா ரீஅப்பாயின்மெண்ட் எதுவுமே இருக்காது. ரிட்டையர்மெண்ட் டைரக்டர் ரிட்டையர் ஆகி வெளியே போயிடுவார். பட் அந்த இடத்துல ரீஅப்பாயின்மெண்ட் எதுவுமே இருக்காது இஃப் ஏஜிஎம் நாட் ஹெல்டு. ஏஜிஎம் நடந்துச்சுன்னா வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு 3 கேசஸ் இருக்குது. என்ன கேசஸ்னால், ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் டைரக்டர் என்னையே மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இல்லை ரிட்டையர்மெண்ட் டைரக்டர் எனக்கு பதிலாக இன்னொரு பர்சனை வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த வேக்கன்சி அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, ஃபில் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஓகே. ஸோ இந்த 3 கேஸ்லையுமே கண்டிப்பாக ஓஆர் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. சப்போஸ் ஏஜிஎம் நடக்கலை, அட்ஜார்ன் பண்ணிட்டாங்க, ஏஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கு சேம் டே சேம் பிளேஸ் சேம் டைமில் வந்து அட்ஜார்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைம்லையும் அட்ஜார்ன்டு ஏஜிஎம்லையுமே ஓஆர் வந்து அங்கே பாஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிட்டையர்மெண்ட் டைரக்டர் என்னையே மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. பட் எக்ஸப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எக்ஸப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசொல்யூஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஓஆர் வந்து பாஸ் பண்ணுறப்ப ரீசொல்யூஷன் வந்து ஃபெயில் ஆகிட்டு அன்ஃபேவர் ஓட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ரீசொல்யூஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட் டைரக்டர் எக்ஸ்பிரஸ்ட் அன்வில்லிங்னஸ். இப்போ ரிட்டையர்மெண்ட் டைரக்டர் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே டைரக்டர் ஆக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட அன்வில்லிங்னஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அந்த சிச்சுவேஷனில் நெக்ஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட் டைரக்டர் நான் வந்து ஏதாச்சும் ஒரு கேஸில் உள்ளே போயிட்டேன், இல்லை டிஸ்குவாலிஃபை ஆகிட்டேன், இல்லை அன்சவுண்ட் மைண்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அன்சவுண்ட் மைண்ட்லாம் ஆக மாட்டேன். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன திரும்ப ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இல்லை ஓஆர்எஸ்ஆர் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஓஆர்எஸ்ஆர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா எதுக்காண்டி பாஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஆளை மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் ஓஆர் இல்லை எஸ்ஆர் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஓட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, ஓஆர்எஸ்ஆர் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனில் அப்புறம் செக்ஷன் 162 பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை நீங்கள் கான்ட்ராவென்ஷன் பண்ணாலுமே ரீஅப்பாயின்மெண்ட் அங்கே நடக்காது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ டைரக்டர்ஸோட டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள், ரீகால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்க்குறப்போ எந்த டவுட்ஸுமே உங்களுக்கு மேக்ஸிமம் வராது, எல்லாமே கிளியராக இருக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்குறப்போ தான் உங்களுக்கு புது புது இன்ஃபர்மேஷன், புது புது ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகும்.
புதுசாக டவுட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்படி டவுட்ஸ் வர்றப்போ எனக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்க. மேக்ஸிமம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் அதுலேயுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ டவுட்ஸ் கேட்குறப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்டிவாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய புது இன்ஃபர்மேஷன் வந்து ஒவ்வொருத்தர் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் உள்ள கான்செப்ட் எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் வந்து நான் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ப்ரொவிஷனுக்குள்ள நம்ம என்டர் ஆகலாம். பாய்.